நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமலாவுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அமலாவோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாங்க, நான் கூட என்னவோ நம்ம 2 பேர்கிட்டயும் கோச்சுக்கிட்டு தான் அவங்க போனான்னு நினைச்சேன். ஒரு பொண்ணுக்கு புருஷன் வீடுதான் நிரந்தரம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க போயிருக்கா. அவ புருஷன் வீட்டுக்கு போனது கூட பெருசு இல்லம்மா. அங்க போய் அவ வேலைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சே, அதை பாரு. அதான் அவளோட வாழ்க்கைக்கு நல்லது. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா கிளம்புறேம்மா. அமலா அண்ணி இன்னைக்கு முறையா வேலைக்கு போறாங்கல்ல, அதான் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். கூடிய சீக்கிரம் அண்ணி மனசு மாறி உங்களை தேடி வரதான் போறாங்க. ஆமா ஜெயந்தி, அமலா வேலைக்கு போறது ரொம்ப நல்ல விஷயம். அங்க போய் அவ 4 பேர் கூட பழகும் போதுதான் நல்லது கெட்டதெல்லாம் புரியும். நாம கூட சண்டை போட்டுக்கிட்டு அவகிட்ட பேசாம இருக்கோம் இல்லையா, அங்க போனா அவ எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆமாங்க, எனக்கு அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. வரேங்க. சரிங்கம்மா. சரிம்மா, உள்ளவா. சரிங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். என் பேர் அமலா. என்ன நியூவா இந்த ஆபீஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க நான்சி மேடத்தை போய் பாருங்க. எங்க இருப்பாங்க? மேடம் கேபின்ல இருப்பாங்க. தேங்க் யூ. வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ. யா, மேடம் இந்த பக்கம் இருக்காங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். ஐ எம் அமலா. நியூ அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட் லெட்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எம்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்? எனக்கு டென்ஷன் ஆகுறதே பிடிக்காத விஷயம், தெரியல. நான் இருக்கிற வரைக்கும் நீ டென்ஷனே ஆகக்கூடாது. ஓகே சார்? I'll call you later. நான்சி. ஓ வாவ். ஒரு நாளும் அழகு கூடிக்கிட்டே போதே நான்சி. மாடர்ன் ட்ரெஸ்ல உன்னை அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் சும்மா நச்சுன்னு இருக்க. ஆமா, என்ன கழுத்துல கையில எல்லாம் எதுவும் காணும்? ஓகே ஓகே ஓகே, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதான் ஃபேஷன் இல்லையா? ஐ லைக் இட் நான்சி. உன்னை பார்த்துதான் இந்த ஃபேஷன் வேர்ல்டே என்னன்னு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன்னா பாத்துக்கோ. ஆமா, இன்னைக்கு நமக்கு என்ன ப்ரோக்ராம்?
வெல் சார் 10 மணிக்கு எஸ்எஸ் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. அப்புறம் 11 மணிக்கு ஏய் சே 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 நான் ஆபீஸ் ப்ரோக்ராம் பத்தி கேட்கல, நம்ம ப்ரோக்ராம் பத்தி கேட்டேன். ஆமா, இது என்ன கையில? ஓ இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? ஆமா ஆமா, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு இந்தியன் குக் வந்திருக்கா. இந்தியன் குக்? 8 முழ புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு கையில சாப்பாடு கூடையோட சத்துணவு ஆயா மாதிரி வந்திருக்கா. அமலாவா? சார் உங்களுக்கு தெரியுமா? யா ஆஃப் கோர்ஸ், நான் தானே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தேன். ஓ ஓ வர சொல்லவா? இப்போ வேண்டாம், இப்போ நீ போ. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்றேன், அப்போ அனுப்பிச்சு வை. ஓகே 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 நான்சி. ம் ம் கிளாமரே பத்த மாட்டேங்குது. Blue, green, red, colorful. Ha 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 ha. Oh. நான்சி, எஸ் சார். அனுப்பி வை. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் எஸ். அமலா, ஏன் நிக்கிறீங்க? Take your seat. இட்ஸ் ஓகே சார். உட்காருங்க. இட்ஸ் ஓகே, I'll stand. ஏய், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. சார், நான் வேலைக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். தெரியும் 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 தெரியும். நான் தானே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ன்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா புதுசா இருக்கவங்க தான் புதுசு புதுசா திங்க் பண்ணுவாங்க. அப்பதான் என் கம்பெனி மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட தான்
வாழ்க்கையில முன்னேறணுன்ற வேகமும் துடிப்பும் நிறைய இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா என்ன, அதான் இங்க வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் கத்துத்தரேன். சரியா? சார் நான் வெயிட் 1 செகண்ட். நான்சி, ப்ளீஸ் கம். அமலா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல இந்த பொண்ணுங்க எல்லாம் ஃபேஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை மாதிரி ஹோம்லியா பூ வச்சுக்கிட்டு என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதான். மே கமிங் சார்? நான்சி. நான்சி, இவங்க தான் அமலா. நியூ அப்பாயின்மெண்ட். நீங்க தான் நம்ம ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஷூர் சார். ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துருங்களேன். ஓகே சார். ஓகே. அமலா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி சரி, ஓகே, கேரி ஆன். அமலா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இந்த சீன்ல இது எதுக்கு? ஓ, அமலா. சாந்தாமா, சாந்தா அம்மோ, ஓய் சாந்தா. ச்சே, இந்த வீட்டுக்கு நான் எப்ப வந்தாலும் ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு லாரியை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போகணும். தேக்கு மரத்துல செஞ்ச சோஃபா, இத கொண்டு போய் நம்ம வீட்டுல எங்க போடுறது? வேண்டாம், வித்துருவோம். எவங்கிட்ட விற்கலாம்? அவங்கிட்ட கொடுத்தா அவன் குறைவா தான் தருவான். என்ன மையப்பா, என்னாச்சு? என்ன மையப்பா? சொல்ல வந்ததே மறந்துட்டேன். என்ன ஆச்சு? ஏமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மையா? என்ன விஷயம்? உங்க வீட்டு மருமக வேலைக்கு என்னமோ போறாளாமே? ஆமாப்பா, இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போறேன். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்ன மையப்பா? பீமையப்பன். என்ன சாந்தமா நீங்க இந்த உலகம் தெரியாத அப்பாவியா இருக்கீங்களே. அமலாவை நீங்க வேலைக்கு போக அனுமதிச்சது உங்க சொந்த கையால உங்களுக்கு நீங்களே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி. என்ன மையப்பா, தண்ணிய போட்டுட்டு வந்து உளறியா? 4 ரவுண்ட் இல்ல 40 ரவுண்டு போட்டாலும் இந்த மெய்யப்பன் வளர மாட்டான். ஸ்டடி. அப்பவும் உண்மையத்தான் பேசுவான். ஒன்லி தமிழ், நோ இங்கிலீஷ். அந்த வாத்திச்சி பொண்ணுக்கு அவ அம்மாவோட திமிரு கொஞ்சம் கூட குறையல, அப்படியே இருக்கு. அதனாலதான்
5 பைசா வருமானம் இல்லாதப்ப கூட உங்களையும் உங்க பையனையும் சுத்தமா மதிக்கல. இனிமே மாசம் 1000கணக்கில் பணம் கையில புரள போகுது. அப்புறம் எப்படி அவ உங்களை மதிப்பா? நீ பழைய அமலாவை மனசுல வச்சுட்டு பேசுற. அமலா இப்போ ரொம்ப மாறிட்டா. காலையில வேலைக்கு போகும்போது கூட என்கிட்ட எவ்வளவு அக்கறையா நடந்துக்கிட்டா தெரியுமா? எனக்கு வேண்டிய எல்லா மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போனா. இன்னைக்கு மத்தியான சாப்பாடை கூட அவ தான் சமைச்சு வச்சுட்டு போனா. ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி அத நல்லா குளிப்பாட்டி வாழை போட்டு டும் 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 டகா டும் 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 டகா டும் 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 அப்படி மேளம் கொட்டி இழுத்துட்டு போய் கடைசியா ஒரே வெட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டும் 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 டகா டும் 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 டகா டும் 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 அப்படி மேளம் கொட்டி இழுத்துட்டு போய் கடைசியா ஒரே வெட்டு. மெய்யப்பா, மெய்யப்பா என்னாச்சு? என்னாச்சு மெய்யப்பா? ஒண்ணும் இல்ல. அந்த வாத்திச்சு பொண்ணு உங்களையும் உங்க பையனையும் மதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க குடும்பமானம் காத்துல பறக்காம பார்த்துக்குங்க. ஏன் சொல்றேன்னா, நான் 4 இடத்துக்கு போய் 40 பேரை பார்க்கிறவன், நல்லதும் கெட்டதும் நல்லா தெரிஞ்சவன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்க மருமக வேலைக்கு போறது நல்லதில்ல. சாந்தம்மா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சூடா ஒரு காஃபி கொண்டு வாங்களேன். போங்க. எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்ட முடியல. ஐயோ.